ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலம் 28/12/2023 வியாழன் மாசில்லா குழந்தைகள் தினம். கடவுள் ஒளியாய் இருப்பதால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவமாகிய இருளை விலகி ஒளியில் நடக்க வேண்டும் என்று திருத்தூதர் யோவான் விரும்புகிறார். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவருடைய உயிரே மனிதருக்கு ஒளி. யோவான் 1:4. நானே உலகின் ஒளி. யோவான் 8:12. அவர் ஒளி மட்டுமன்றி ஒளியெல்லாம் கடந்தவர். யாக்கோப்பு 1:17. எனவே நம்முடைய பாவ இருளை அகற்றி நம்மை ஒளிர வைப்பவர் அவரே. பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காகவே நம்மிடையே மனித உருவானார். மத்தேயு 1:21. ஒளியாம் இறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே என்று வேண்டுவோம். நாம் ஒளியில் இருப்பது மட்டும் போதாது, ஒளியில் நடக்க வேண்டும். ஒளியில் நடப்பது என்பது ஒருவர் ஒருவரோடு கொண்டுள்ள நட்புறவாகும். ஒளியில் நடப்பது என்பது ஒருவர் ஒருவரோடு நட்புறவு கொள்வதாகும். அன்பே கடவுளுக்கு. எனவே அன்பு இல்லாதோர் கடவுளை அறிவதில்லை. 4:8. அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுளோடு நிலைத்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். யோவான் 4:16. இவ்வன்பு கடவுள், இந்த அன்பு கடவுள் தந்த ஒரே கட்டளை பிறரன்பு. பிறரை அன்பு செய்து வாழ்பவன் தான் ஒளியில் நடக்கிறான். ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். யோவான் 2:9-11, 3:10. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளியாக லூக்கா 1:78-79 வந்தவரின் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் அவ்வொளியின் வெளிப்பாடான அன்பு மக்களாக வாழ்வோமா? ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருப்போமா? கலாத்தியர் 5:13. வீட்டிலே அன்பு, வெளியிடத்திலும் அன்பு என்ற முறையிலே நம் வாழ்வு அமைவது எப்போது? ஒளி வாழ்வு பாவத்திற்கு எதிரானது. பாவம் எங்கிருக்கிறதோ அங்கே ஒளி இல்லை, மாறாக இருட்டே அங்கு ஆட்சி புரிகிறது. நாம் எல்லோரும் பாவிகள். இறைவனின் அன்பு கட்டளை சொல், செயல், நினைவுகளிலே மீறியவர்கள். நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றி கொள்வோம். 1:8. எனவே தாவீது போன்று என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். திருப்பாடல் 51:2 என்போம். தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். திருப்பாடல் 51:5 என்று கூறி அழுவோம். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும், உரைப்பணியிலும் வெண்மையாவேன். திருப்பாடல் 51:7 என்று நம்பிக்கையோடு சொல்வோம். இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பார். 1:9. இறைவன் இயேசுவே நம் பாவங்களை மன்னிப்பவர். அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் குற்றங்களுக்காகவே காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். எசாயா 53:4-5. இது மட்டுமன்று, நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தந்தையிடம் பரிந்து பேசுகிறவர். 2:1. அந்த இயேசுவே குழந்தை உரு எடுத்து நம்மிடையே உள்ளார். நம்முடைய பாவங்களுக்காகவும் உலகத்தின் பாவங்களுக்காகவும் அவரிடம்
வேண்டுவோம். நம் பாவங்களை போக்கும் பரிகார பலி அவரே. 2:2 உலகின் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. யோவான் 1:29 அச்செம்மறிதான் குழந்தை உருவிலே இன்று நம் கண்முன் தவழ்கிறது. நற்செய்தி மத்தேயு 2:13-18 குழந்தை உருவிலே தெய்வம் வந்தது, இக்குழந்தையை கொன்றுவிட சதியும் உருவானது. தம் பச்சை ரத்தம் பரிமாறி குழந்தை இயேசுவுக்கு சான்று கூறிய மாசற்ற குழந்தைகளை இன்றைய நற்செய்தி நினைவுபடுத்துகிறது. குழந்தைகளை என்ன வரவிடுங்கள் என்றார் இயேசு. மார்க்கு 10:14 விரைவிலே விண்ணகம் சென்ற வீரமணிகள் இவர்கள். இயேசு புதிய மோசே. பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகளை அறிந்திருந்த யூத மக்களுக்காகவே மத்தேயு தன் நூலை எழுதுகிறார். மெஸ்ஸியாவை பற்றி கூறப்பட்ட இறைவாக்குகள் இயேசுவின் நிறைவேறியுள்ளதை சுட்டி காட்டுகிறார். இயேசு மக்களை மீட்க வந்த புதிய மோசே. எனவே மோசேயின் பிறப்புக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் ஓரளவு ஒப்புமை உள்ளது. ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்பது பார்வோனின் கட்டளை. விடுதலை பயணம் 2:10 ஏனெனில் தன்னை ஏமாற்றியதை ஏறுவது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டார். பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். 2:16 மோசே தான் பிறந்த நாட்டை துறந்து அயல்நாட்டிற்கு தப்பி ஓட வேண்டியிருந்தது. விடுதலை பயணம் 2:11-15 இதோ ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி எடுத்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும் என்றார். 2:13 இறைவன் தனி உதவியால் மோசே மீண்டும் தாய்நாடு திரும்புகிறார். விடுதலை பயணம் 4:18-23 குழந்தை இயேசுவும் தாயும் தாய்நாடு திரும்புகின்றனர். மத்தேயு 2:19 இஸ்ரேல் மக்களை விடுதலை வீரராய் விளங்கிய மோசே இக்குழந்தையின் முன்னோடியிடம் பற்று கொண்டு வாழ்ந்த யூத இனம் உலக மீட்பராய் வந்துள்ள இயேசுவிடம் நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்தேன். மத்தேயு 2:15 ஓசேயா 11:1 என்ற இறைவாக்கும் எரேமியாவின் இறைவாக்கும் எரேமியா 21:45 தெய்வீக பாடலில் நிறைவேறியுள்ளதை மத்தேயு சுட்டி காண்பித்து இயேசு என்றும் முழுமுதற் கடவுள் உலகின் மீட்பர் என்பதை நிறைவு கூறுகிறார். ஒன்றுமறியாது எதுவும் தன்னால் செய்ய இயலாத இக்குழந்தையில் வாக்களிக்கப்பட்ட மீட்பரை தெய்வ திருமகனை காண வேண்டும். துன்பம் வழி இன்பம் கண்ட குழந்தைகள். இயேசு பிறந்தவுடன் அவருக்கு எதிர்ப்பும் ஏரோது வழியாக வருகிறது. தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏரோது எத்தனையோ குழந்தைகளை பலியாக்கினார். எனினும் அவன் குறிவைத்த குழந்தை தப்பிவிட்டது. தம் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நிலை நிறுத்துவதற்காக எதையும் செய்யும் மூக்கர்களின் பிரதிபலிப்பு ஏரோது. மாசில்லாத குழந்தைகள் இயேசு பாலனுக்காக வெட்டுண்டு இறந்தனர். நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர். மத்தேயு 5:10 என்ற இயேசுவின் பொன்மொழிகள் இவர்களுக்கு முற்றிலும் பொருந்தும். இவர்கள் கொடிய வேதனை நின்று மீண்டவர்கள். தங்கள் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தோய்த்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று அவரது கோவிலில் இரவும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இராது. கடவுள் அவரது கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுகிறார். திருவெளிப்பாடு 7:14-17 துன்பத்தின் வழியோ இன்பம் காண்கின்றனர். இறை திட்டத்தில் இடம் கண்ட குழந்தைகள். இக்குழந்தைகள் அன்று ஏரோதனின் வாழ்வுக்கு இரையாகாதிருந்தால் ஒருவேளை பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவுக்கு எதிராக எழுந்து அவரை சிலுவையில் அறையும் யோவான் 19:15 என்று கூக்குரலிட்டிருப்பது. இச்சாப கேட்டு நின்று ஏரோது இவர்களை காப்பாற்றினார். தீயவனையும் கருவியாக்கி இறைவன் தன் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். சில வேளைகளில் எண்ணப்படி எதுவும் நடக்காத போது எனது விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பித்த பின் அவரது திருவிழத்திற்கு அடிபணிய தயாராக இருக்க வேண்டும்.
இயேசுவை அவரது திருவிடலாம் திரு அவையை காட்டி கொடுப்பதை விட அதற்காக என் உயிரையும் இழக்க தயாரா இருக்க இத்திருப்பலியில் வர வேண்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.